வணக்கம் உறவுகளே. அருள்மிகு ஸ்ரீ சந்தவள்ளி அம்மன் கோவில் காஞ்சிபுரம். இப்போ தான் சந்தவள்ளி அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்து கோவிலை சுற்றி குணம் வர போகிறோம். சுற்றி வரும்போது வர காட்சிகளை நீங்கள் பாருங்கள். இந்த இடது பக்கம் லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் அம்மையால் பாதிக்கப்பட்டவங்க. அம்மன் கோவிலுக்கு வந்தால் கொஞ்ச நாள் போதும், சீக்கிரமாக அந்த அம்மா இருக்கிற இடம் காணாத போயிடும். அந்த மாதிரி நிறைய பக்தர்கள் வந்து இங்கே தங்கியிருப்பாங்க. அம்மையால் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன், எல்லாத்தையும் சரி செஞ்சிருவாங்க. கருப்பண்ணசாமி காவல் தெய்வம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பறவைகளோட சத்தம் அதிகமாக இருக்குது பற்றியா. இங்கே இருக்கிற ஒரு பெரிய மரத்தில் தான் அவ்வளோ பறவைகளும் அமர்ந்து இருக்குது. கோவிலை சுற்றி வரும்போது அந்த மரத்தின் அருகே நிறைய பேர் கற்களை அடக்கி தாங்கள் வீடு கட்டணும் என்று வேண்டுதலுக்காக கற்களை அடக்கி வைத்திருப்பார்கள். கோவிலை சுற்றி செல்லும்போது இதற்குள்ளும் ஒரு அம்மன் சாமி இருக்காங்க. அவங்களோட பேர் எனக்கு தெரியல. கோவிலுடைய மாடுகளை பாருங்கள், கொட்டகை அமைத்து நிறைய பசு மாடுகள் அந்த கோவிலுக்குள்ளே பாதுகாத்து வராங்க. நிறைய பறவைகள் சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே வந்து பக்தர்கள் வேண்டுதல் வேண்டி இங்கேயே பொங்கல் வைத்து சாமிக்கு படையல் போட்டு செல்வது வழக்கம். நீங்கள் பார்க்குற இந்த மரத்தடியில் மிகவும் பழமை வாய்ந்த சந்தவள்ளி அம்மன் ஆலயத்தில் உள்ள இருந்த பழமையான சிலை இங்கே தான் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ கோவிலை புதுப்பித்து புதுமையான சிலைகள் வச்சு வழிபடுறாங்க. பழமையான சந்தவள்ளி அம்மன் சிலை இங்கே தான் இந்த மரத்தடியில் தான் உள்ளது. மிகவும் சக்தி வாய்ந்தவங்க. தொடர்ந்து என்னுடைய சண்முக எக்ஸ்பிரஸை பாருங்கள், யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சண்முக எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள். ஓம் சக்தி பராசக்தி.